உடல் பருமனோட வேர்ல்டு வைட் மோர் தென் 1 பில்லியன் பீப்புள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. உடல் பருமன் சொல்றதுக்கு சாதாரண விஷயமா இருந்தாலும் அதனால மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் சூசைட் அட்டெம்ப்ட் அண்ட் தாட் வர்றதுக்கான முக்கியமான ரீசனா இருக்குது. நான் டாக்டர் ஜானகி, ஆயுர்வேத மருத்துவர் மற்றும் மனநல ஆலோசகர். வெல்கம் டு ஹெல்த் ஸ்பீக். ஃபர்ஸ்ட் ஒபிஸ் அப்படின்னா என்ன மீன் பண்றோம் அப்படின்னா, ஒரு பர்சனோட ஹைட் அண்ட் வெயிட் வச்சு நம்ம பிஎம்ஐ அப்படி சொல்லக்கூடிய பாடி மாஸ் இண்டெக்ஸை கால்குலேட் பண்ணுறோம். இந்த பிஎம்ஐ 18.5லேருந்து 24.9 வரைக்கும் இருந்தால் அது நார்மல். 25க்கு மேலே போகிறத தான் நம்ம ஓவர் வெயிட் சொல்கிறோம். 30க்கு மேலே வரதை நம்ம ஒபிஸ் அப்படின்னு மீன் பண்ணுறோம். இந்த ஒபிஸ் வரக்கான முக்கியமான காசஸ் என்னென்ன அப்படி பார்த்தோன்னா, வியாயாமம், லேக் ஆஃப் எக்ஸசைஸ் ஆர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, திவா சொப்னம், டே டைமில் தூங்குறது, ஸ்லேஸ் மேலே ஆகார சேவனம், கஃபதோசம் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஃபுட் இன்டேக் பண்ணுறது, அதாவது ஸ்வீட், கூலண்ட், ஆயில் ஐட்டம்ஸ், ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட், இந்த மாதிரி ஃபுட்லாம் எக்ஸசிவாக இன்டேக் பண்ணுறதுனால டைஜஸ்டிவ் ப்ராசஸ் இம்பேர்ட் ஆகி நம்ம பாடியில் ஸ்னேகம் மீன்ஸ் ஆயில்னஸ் அண்ட் ஃபேட் அக்குமுலேட் ஆகுது. ஸ்ட்ரெஸ் அண்ட் ஹெரிடிட்டியோ ஒன் ஆஃப் த காஸ் ஃபார் ஒபிசிட்டி. இப்போது மேலே சொன்ன காசுனால நம்ம பாடியில் 2 விஷயம் நடக்குது. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஃபுட்லேருந்து கிடைக்கக்கூடிய நரிஸ்மெண்ட் நம்ம பாடியில் இருக்கக்கூடிய 7 தாதுவான ரச, ரத்தம், மாம்சம், மேத, அஸ்தி, மஜ்ஜ, சுக்ரில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் தாதுவான ரசதாதுவை நரிசஸ் பண்ணும். ரசதாது நரிசஸ் ரத்ததாது, ரத்ததாது நரிசஸ் மாம்சதாது அப்படின்னு நியூட்ரிஷன் ஒவ்வொரு தாதுவா டிரான்சிஷன் ஆகிட்டே இருக்கும். ஆனால் ஃபேட் அக்குமுலேட் ஆகிருக்கிறதுனால மேதோதாது வரைக்கும் டிரான்சிஷன் ஆன நியூட்ரிஷன் மேததாதுலேருந்து அஸ்தி தாதுக்கு நியூட்ரிஷன் டிரான்சிஷன் ஆகாது. மேலிங்காக இருக்கக்கூடிய அஸ்தி, மஜ்ஜா, சுக்ர இந்த தாதுக்கு நியூட்ரிஷன் தேவையான அளவு கிடைக்காதனால தான் ஒபிஸாக இருக்க பர்சனுக்கு சின்னதாக டெய்லி பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸும் பண்ணுறது ஒரு பெரிய டாஸ்காக தெரியுது. ஓகே, அனதர் ஒன் என்ன அப்படி பார்த்தோன்னா, மேலே சொன்ன காரணத்தினால அலிமெண்ட்ரி கனால வாத தோஷம் இம்பேலன்ஸ் ஆகி அங்கே இருக்க அக்னியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால அதிகமாக பசி எடுத்து அதிகமாக அவங்க ஃபுட் இன்டேக் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க வரப்போ என்னென்ன சிம்டம்ஸோட வருவாங்க அப்படின்னா, மூச்சு விடுறதுக்கே சிரமமாக இருக்கும், அதிகமாக பசி எடுக்கும், அதிகமாக தாகம் எடுக்கும், அதிகமாக வேர்த்துட்டே இருக்கும், அவங்க உடம்புல பேர்ட் ஸ்மெல் இருக்கும், கொரட்டை விட்டுட்டே இருப்பாங்க, அவங்களுடைய செக்ஸுவல் ஸ்ட்ரென்த்தே ரொம்ப வீக்காக இருக்கும், அதே மாதிரி டயர்னஸாக இருப்பாங்க, டெல்யூஷன் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் அவங்களுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கு நம்ம மெயினாக என்ன அட்வைஸ் பண்ணோம்னா, எக்ஸசிவாக கார்போஹைட்ரேட் அண்டு சுகர் ரிச் ஃபுட் எடுக்கிறதுக்கு பதிலாக ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபுட் இன்டேக் பண்ணிக்கோங்க. பிளென்டி ஆஃப் வாட்டர் இன்டேக் பண்ணுறது உங்கள் பாடியிலேருந்து டாக்ஸின் ஃப்ளக்ஸிங் அவுட் ஆகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகமாக பசி எடுக்குது அப்படி இருக்கிறவங்க 8 மணிக்கு ஒரு 10 இட்லி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு பதிலாக 8 மணிக்கு ஒரு 3 இட்லி, 11 மணிக்கு 3 இட்லி, அந்த மாதிரி கம்மியான இன்டர்வலில் கொஞ்சமாக ஃபுட் இன்டேக் பண்ணுறது அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கோதுமை எந்த அளவுக்கு நல்லதோ அதை விட பார்லி ஒபிஸாக இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி சின்ன எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு அட்வைஸ் பண்ணோம். அவங்களால முடிஞ்ச அளவுக்கு நடக்கிறது, ஜாகிங் பண்ணுறது, சைக்கிளிங் பண்ணுறது, எது வரைக்கும் அவங்க பண்ணலாம் அப்படின்னா, அவங்க தொடப்பகுதி, மார்பு பகுதி, நெற்றி பகுதியில் ஸ்வெட் ட்ராப்லெட் வர வரைக்கும் பண்ணால் போதுமானது. ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரி இருக்குன்னா யோகா, பிராணாயாமம், மெடிடேஷன் ஏதாச்சும் ஒன்று அவங்க பண்ணலாம். மோஸ்ட் எஃபெக்டிவ் ட்ரீட்மெண்ட் என்னன்னா, உத்பத்தனம் பொடி வச்சு நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட் ஒபிஸாக இருக்க பர்சனுக்கு மோஸ்ட் எஃபெக்டிவ் அண்ட் ரிசல்ட் கொடுக்கும். ஃபர்ஸ்ட் ஒபிஸா இருக்கிறவங்க நம்ம கிட்ட வந்தாங்கன்னா என்ன காரணத்தினால ஒபிஸா இருக்காங்க பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவங்களுக்கு பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கும். நம்ம மெயினா கொடுக்கறது என்னன்னா, அன்னபேதி செந்திரம், அயகாந்த செந்திரம், ஆறுமுக செந்திரம், ஆவுரி, துளசி, நெஞ்சு இந்த மாதிரி இன்கிரீடியன்ட் மிக்ஸா இருக்கக்கூடிய ஒபிசிட்டி கேப்சூல் தான் நம்ம மெயினா ப்ரிஸ்கிரைப் பண்றோம். ஹோம் ரெமடிஸா இருக்கட்டும், மெடிசனா இருக்கட்டும், டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஆன்லைன் கன்சல்டேஷன், பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட், மெடிசன் கொரியருக்கு டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணிக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்கு நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் உடல் பருமனால சஃபர் ஆயிட்டாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ மறக்காம ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.